ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சரவணபவா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெம்மியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஹெல்த்தியான ரெசிபி கூட சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டைப்ஸ் ஆஃப் 65 ரெசிபிஸ் பண்ணியிருப்போம். வாழைக்காயில் ட்ரை பண்ணி பாருங்கள், நிஜமாகவே வந்துட்டு நல்லாயிருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி கூட. பசங்க சாப்பிடலைன்னா வீட்டில் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் பிடிக்கலன்னு சொல்கிறவங்க கூட இந்த ரெசிபியை விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்க்கலாம். Rich in vitamins, great for diabetes. Raw bananas are rich in fiber, prevents stomach problems, digestive problems. எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. They help in weight loss கூட ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் லாஸ்க்கும் ஒரு சிறப்பான வெஜ்ஜுன்னு சொல்லலாம். குட் ஃபார் ஹெல்த், ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பெனிஃபிஷியல் ஸ்டார்ச் கூட ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு நம்ம தேவையான அளவு கார்ன்ஃப்ளோர், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு 65 ரெசிபி வந்துட்டு சிம்பிளாக பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த பொருளும் ஆட் பண்ணாமல். வெளியில் வாங்குகிற பொருள் சொல்கிறேன். பாருங்கள், கூடவே வந்துட்டு ரைஸ் ஃப்ளோர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் சில்லி பவுடர், பிளைன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. சிம்பிளாக குயிக்காக நீங்கள் 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், தனியாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். லைம் ஜூஸ் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். பாருங்கள், வாழைக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சு உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் ஆகாமல் இருக்கும், அதுக்காகத்தான். இப்போ வந்துட்டு நம்ம கலந்துக்கலாம். சிம்பிளான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் லஞ்சுக்கும் இது சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும் டேஸ்ட்டு வந்துட்டு. மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் 65 எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வந்துட்டு வாழைக்காய் குஃப்தா போட்டிருக்கேன். நான் ஃப்ரை ரெசிபிஸ் எல்லாமே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை டைம் இருக்கும்போது போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நியூவாக பார்க்குறவங்க மை சேனல் போய் விசிட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் 1/2 hour நல்லா ஊறட்டும். நம்ம பிளேட் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்துட்டு ஆயில் வச்சுருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் ஆயில் வந்துட்டு. ரொம்ப ஹை ஃப்ளேம் இருந்துச்சுன்னா கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே கொஞ்சம் வேகாமல் இருக்கும், கிறிஸ்பியும் நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால மீடியம் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது குட் ஃபார் ஹெல்த்துன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்துட்டு வீக்லி 2 ஆகுது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் வந்துட்டு நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். வாழைக்காயில் வந்துட்டு நான் அடுத்தடுத்து போடலான்னு நினைக்கிறேன். வாழைக்காய் ரெசிபிஸ் வந்துட்டு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி போட்ட வீடியோஸும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் குஃப்தா அண்ட் ஃப்ரை எல்லாமே போட்டிருக்கேன். பஜ்ஜி கூட போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். பாருங்கள், நல்ல ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நான் அன்றைக்கி பண்ணது ஒரு 3 வாழைக்காய் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்துட்டு ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மசாலாவும் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பேட்சும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். ஒரு சிம்பிளான குயிக்கான ஹெல்த்தியான 65 ரெசிபின்னு சொல்லலாம். குட்டீஸ்க்கும் வீட்டில் கொடுக்கலாம். வாழைக்காய் சாப்பிடாத பசங்க கூட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு கொடுத்தா கட்டாயமாக சாப்பிடுவாங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் வ்ளாகில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி குக்கிங், ஹெல்த்தி லைஃப். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணபவா சமையல். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.